விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு அக்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய கே. பாலகிருஷ்ணன், தமிழ்நாட்டில் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என திமுக அரசை விமர்சித்தார். மேலும் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனம் செய்துவிட்டீர்களா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அவர் காட்டமாக கேள்வி எழுப்பினார். ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், ஒரு ஊர்வலம் என்று சொன்னால், ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது. நான் கேட்கிறேன், மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? இந்த நிலையில் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கே. பாலகிருஷ்ணனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கே. பாலகிருஷ்ணன் விழுப்புரத்தில் பேசிய பேச்சு தோழமைக்கான இலக்கணமாக இல்லை என்றும் திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்திற்கு அவர் தீனி போட தொடங்கியிருப்பதாகவும் விமர்சித்துள்ளது. மக்கள் கூட்டத்தில் நின்று கொண்டு முதலமைச்சரை தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தி உள்ளீர்களா என்று கேட்கும் பாலகிருஷ்ணன், அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையிலா இருக்கிறார் என்றும் முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது. முதலமைச்சரை எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கும் அவர் எதற்காக வீதியில் நின்று இப்படி கேட்க வேண்டும் என்றும் முரசொலி வினவியுள்ளது. முதல்வரை எப்போதும் சீண்டி பார்க்க வேண்டும் என்ற நெருக்கடி கே. பாலகிருஷ்ணனுக்கு இருக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பொருளாதார கொள்கை, மதவெறி, ஆளுநருக்கு எதிர்ப்பு, மாநில உரிமைகள், மனித உரிமை உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியதாக பாலகிருஷ்ணன் மார்த்தட்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ள முரசொலி, பின்னர் அவரே போராட்டம் நடத்த உரிமை இல்லையா என்று கேட்கிறாரே, இதில் எது ஒரிஜினல் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. கூட்டணி கட்சி என்பதற்காக போராட்டமே நடத்தக்கூடாது என்று சொல்லவில்லை என்றும், ஆனால் போராட்டமும் நடத்திவிட்டு போராட்டம் நடத்த அனுமதிப்பது இல்லை என்று சொல்வது கூட்டணி அறமும் அல்ல, அரசியல் அறமும் அல்ல, மனசாட்சிக்கும் அறம் அல்ல, தன் நெஞ்சே தன்னை சுடாதா எனவும் முரசொலி கடுமையாக விமர்சித்துள்ளது. குழப்பம் ஏற்படுத்துபவர்களுக்கு வக்கீலாக மாற வேண்டிய அவசியம் ஏன் என்றும் கே. பாலகிருஷ்ணனை முரசொலி கேட்டுள்ளது. எதிரி கட்சியாக நடந்து கொண்டு எடுத்தறிந்து பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அளிக்கப்படும் பேட்டிகளும் பேச்சுக்களும் மீடியாக்களின் மூலமாக ஏற்படுத்தும் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கருத்து சொல்லிக் கொண்டு போவது தோழமைக்கான இலக்கணம் அல்ல என தெரிவித்திருக்கும் முரசொலி நாளேடு தோழமையை சிதைக்கும் என்பதை பல்லாண்டு அனுபவம் கொண்ட தோழர் உணராமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் விழுப்புரம் மாநாட்டில் கே. பாலகிருஷ்ணன் வெளிச்ச விதைகளை விதைக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.